வணக்கம், வாழ்க வளமுடன். ராகு, கேது இந்த ரெண்டையும் வச்சு ஒரு விஷயம் பார்க்க போறோம். கால சர்ப்ப தோஷம். அது என்ன கால சர்ப்ப தோஷம்? தோஷம், யோகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க. ஒரு யோகம் இருந்தா நமக்கு கொண்டாட்டமும், தோஷம் இருந்தா ஒரு வருத்தமும் ஏற்படும் இல்லையா? இந்த தோஷமோ யோகமோ எந்த காலகட்டத்தில் செயல்படுங்கிறத பார்க்கணும். எல்லா நேரங்களையும் செயல்படுமா? வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா ராகு மற்றும் கேதுவிற்குள் மற்ற கிரகங்கள், லக்னம் உட்பட மற்ற கிரகங்கள் அடைபடுவது கால சர்ப்ப தோஷம். இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் உண்டா? உண்டு. ஒரு பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பு. நம்முடைய பிரச்சனைகளை சற்று குறைத்துக் கொள்வதற்காகத்தான் பரிகாரமே தவிர முழுமையாக சரி பண்ண முடியாது. எப்படின்னா, மழை வரும்போது ஒதுங்கி நிற்கலாம், அல்ல கொடை பிடிச்சிட்டு நடந்து போகலாம். அதுக்காக மழையை நிறுத்த முடியுமா? அது மாதிரி தான் இந்த தோஷங்களும் பரிகாரங்களும். சரி, ராகு கேதுக்குள் மற்ற கிரகங்கள் அடைபட்டால் அது கால சர்ப்ப தோஷம். சரி, இப்ப மேஷ ராசியில் ராகு, துலா ராசியில் கேது, லக்னம் உட்பட மற்ற கிரகங்கள் எல்லாமே அடைபட்டுருச்சு. இப்ப மேஷ ராசியில் வேறு ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படி வச்சுக்குவோம், செவ்வாயோ புதனோ ஏதோ ஒண்ணு. அப்ப இந்த புதன் ராகு கேதுவிற்குள் அடைபட்டிருக்கிறதா அல்லது அந்த செவ்வாய் ராகு கேதுவிற்குள் அடைபட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். உதாரணமா, ராகு ஒரு 10 டிகிரியில் இருக்காரு, அந்த புதனோ செவ்வாயோ 11 டிகிரியில் 12 டிகிரியில் இருந்தா ராகு கேது வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மேஷ ராசியிலேயே இந்த கிரகங்கள் இருக்கும்போது ராகு 10 பாகையில் இருக்கிறார், அந்த புதனோ செவ்வாயோ 8 பாகையிலோ 9 பாகையிலோ இருந்தால் அது கால சர்ப்ப தோஷம் அல்ல. சரிங்களா? ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் இதெல்லாம் வேற வேற. காலசர்ப்ப தோஷம்னா என்ன? ராகு கேதுவிற்குள் அனைத்து கிரகங்களும் அடைபடுவது காலசர்ப்ப தோஷம். 1 டிகிரி அல்லது 1 கலை முன்பாக வேறு ஏதாவது கிரகம் இருந்தால் கூட அந்த கிரகம் அந்த வளையத்திற்குள் வரவில்லை என்றுதான் அர்த்தம். சரிங்களா? காலசர்ப்ப தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான விளக்கம் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். யந்திரங்கள் எழுதுவது எப்படி, ஜோதிட தாந்திரீக பரிகாரங்கள் செய்வது எப்படி என்பது போன்ற வகுப்புகள் அடுத்தடுத்து வர இருக்கு. அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.